கன்னிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கன்னிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிற நிறைய பேர் தேடி வருவாங்க. கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான். நீங்கள் நினைப்பீங்க கன்னிராசிக்கு மட்டும்தான் கஷ்டங்கிறது இருக்குதா, ஏன் எல்லா ராசிக்காரங்க தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட கன்னிராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ கன்னிராசிக்காரங்க பயப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டக சனி ஆரம்பிக்க போது ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சுது, கண்டக சனியால் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையே போச்சு அப்படி இப்படி நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருப்பீங்க. கண்டக சனியால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்துங்கிறது வராது. இப்போ 1 கோடி பேர் கன்னிராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில ஜாதகாரர்களுக்கும் மட்டும்தான் அந்த கண்டக சனியோட ஆபத்துங்கிறது முழுசாகவே வருமே தவிர எல்லாருக்குமே அதனுடைய ஆபத்துங்கிறது வராது. இதை நினச்சி கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பருக்கு ஒரு தேவை இருக்கிறத மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து கன்னிராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது. கன்னிராசிக்காரங்க இது நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அதாவது மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னதான் கண்டக சனியால் பாதிப்புங்கிறது இருந்தாலுமே கூட அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த 5 கிரகங்களுடைய முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது தோல்வி அடைஞ்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரப்போகுது. ஏன்னா கன்னிராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும். கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக உங்கள் கூட இருக்க நபர்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க. உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு. கண்டிப்பாக குருவுடைய பார்வை டேரெக்டாக கன்னிராசிக்காரங்க மாதிரி இருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலை இல்லாத நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப வரக்கூடிய நாட்கள் இருந்து நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயம் தான் கிடைக்கும். அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும், இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ, ஐடி ஜாப்போ, இல்லை பேங்க் சைடோ எங்கே நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் விரைவில் அந்த வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்னே ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும். தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகுகேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது. எல்லாருமே பயப்படுறது சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த ராகுகேது பயிற்சி நினைச்சதான். ஏன்னா ராகுகேது பயிற்சி மே 18ஆம் தேதி நடக்க இருக்குது. ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் கண்டுபிடிச்சலாம். ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலில் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாரு. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றத்தை எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் பெற்று தருவார்.
திருமணமாகாத கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்களும் கடந்த காலகட்டங்களில் நிறைய வரன் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய வயதும் பார்த்தீங்கன்னா 33, 35, 38 வயது வரைக்குமே இப்போல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணமாகாமல் நிறைய ஆண்கள் வந்திருக்காங்க. ஏன்னா கன்னிராசி அப்படின்னாவே அது காதல் ராசி. ஈஸியாக வந்து காதலும் அமைஞ்சிரும், திருமணம் அமைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு அது வந்து பொது முன்னாடி ஒரு காலகட்டத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வயது அதிகமாக ஆகியுமே நிறைய பேருக்கு திருமணம் பாக்கியம் அப்படிங்கிறது தடைபட்டே போயிட்டுருக்கு. விரைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை தொடங்கி இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற நிறைய ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. ஏன்னா வந்து இனி வரக்கூடிய காலகட்டத்தையும் பொருளாதார சூழ்நிலையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும். குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு உங்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வணங்காத சாமி இல்லை, ஆனால் எங்களுக்கும் மேரேஜ் ஆகி 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் பிள்ளை பேர் பாக்கியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க. இந்த 2025 பார்த்தீங்கன்னா 3 வருடங்களுடைய பயிற்சி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உண்டாகும். காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசினா அது வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது கன்னிராசிக்காரங்க தான் சொல்லலாம். ஏன்னா வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காதல் ராசினா அது கன்னிராசிக்காரங்க தான். எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு காதல் செட் ஆயிரும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது காதல் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசினா அது வந்து கன்னிராசிக்காரங்க தான். என்ன பார்க்கவே பாவமாக இருக்குது, என்ன பண்ணுறது? இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெட்ரோல் சம்மத்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க. கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரரும் உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே கன்னிராசிக்காரங்க வீடுகள் நடந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடரான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காகவே கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு ஒரு இடத்துல முதலாளியாக இருக்கிறீங்களோ பேச்சில் மட்டும் வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தை செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போது. உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி வெளியே போயும் பொருளையும் பேச போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. அது என்னதான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பர்சனல் விஷயமாக இருக்கட்டும், குடும்பம் சார்ந்ததாக இருக்கட்டும், இல்லை தொழில் சார்ந்ததாக இருக்கட்டும், எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் கூட இருக்கிற நபர் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பெரும்பாலும் உங்கள் கூடயே இருக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை பற்றி எந்த ஒரு தகவலுமே தெரியாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனால் நீ வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார மாற்றம் வரப்போகுது. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேது பயிற்சி மூலமாகவும் வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது. இதனால் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முதலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு போத்து நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போக போகிறீங்க. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களை அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலையும் விலக போகுது. ஏன்னா என்ன நோயினே தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் போனால் 5000 10,000 செலவாயிட்டே இருக்கும். அடிக்கடி குழம்பு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, மனைவி உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குனே தனியாக ஒரு மாதம் தோறும் ஒரு 10,000 வரைக்கும் ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலை தான் வந்து கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க.
கன்னிராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத காலம் மட்டும்தான் வந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுற போகிறாரு. மீண்டும் கும்பராசிக்கே வந்துடுவார். இந்த ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா நீ வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக தான் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்க போது. இந்த ஏப்ரல் மாதம் முதலே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகக்கூடிய அதிரடி மாற்றங்கள் எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறீங்க.